வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வலையை வச்சு வந்து பிடிக்க போகிறது இல்லை, கைட்டை வந்து பிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கையை வந்து கீழே வச்சுக்கிட்டே போகணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்க தெரியாது, இந்த நேரம் தான் வந்து சொல்லி தந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து சொல்லி தந்தான், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குறவை மீன் அந்த இதெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ வந்து எல்லாமே அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படி பிடிக்க போகிறோம். எத்தனை மீன் வந்து பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து காமெடியாகவும் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதாவது விரல் மீன் இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக மாட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிற போகிறோம். உட்காந்துட்டு கை இருக்குது பார்த்தீங்களா, கையை அந்த மாதிரி வச்சு மணலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டே போகணும்னு சொன்னால், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கால் தடம் படுது அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து அமுக்க தான் செய்யணும்னு சொல்லி சொன்னால், அதுபடியே நம்மளும் செஞ்சுட்டு போகலாம். எத்தனை பேர் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சின்ன பையங்க எத்தனை பேர் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பிடிக்கலாம், ஏதாவது கண்டிப்பாக மாட்டோம். தாவுச்சு, தாவிருச்சா? கண்டிப்பா மாட்டுங்க, அது ஒரே இடத்துல ரெண்டு. இங்க வாங்க, பிரேமே பாஸ் பண்ணிக்கோ, கையில மாட்டிருச்சு அப்படினா சொல்லுவேன். அப்படியே வா 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 வா. ஓகேடா, இந்த இடத்துல நிறைய இருக்கு. ஒரு கால் தடனா கால் தர உள்ள வரைக்கும் கையோ போயிச்சா போயிச்சா. மைக்கை தண்ணியில் போட்டேன். சரி, ஓகே, இது கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து போட்டாச்சு. இதை வந்து மைக்கை தனியாக வச்சுக்கிறேன், நான் அப்படியே போய் வீடியோ மட்டும் வந்து எடுக்கிறேன். நார்மல் கேமராவில் பண்ணிடுவா. அதில் கொஞ்சம் முன்னாடி வந்து ஏறிங்க. தவறாது என்ன இப்படி தவறு? நான் விட மாட்டேன். சரியா பிரிச்சு ஒரு விட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுல புது அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து உள்ளக்க பதியுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட முறை பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதுக்கல் முறை அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பதுக்கல் இதில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பதுங்கி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைட்டை வந்து பிடிக்கிறனால பதுக்கல் முறைன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வட்டாம்பட்டி முறையில் வந்து ஈஸியாக பிடிக்கலாம்னு சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதுக்கல் முறையே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வட்டமாக வந்து வச்சு நடுவில் வந்து அமுக்கிட்டே வரணும். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், யாராவது கையில் வந்து ஒன்று மாட்டிடும். ஸோ அதில் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் கற்று தந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடமூலனா மீன் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு பிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இது ஒரு செம்ம இதாக இருந்துச்சுங்க. இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. இதில் வந்து ஃபுல்லாக இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா விரால் மீன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குறவை மீன், அதுக்கடுத்து அந்த கீழேயே உள்ள மீன்கள் மட்டும்தான் இதில் வந்து மாட்டோம். மித்த மாதிரி மீன்கள் வந்து ரேராக தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செமையாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எத்தனை பேர் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு காமெடியாக பேசிட்டு ஜோக் அடிச்சுட்டு அப்படியே வந்து பிடிச்சோம். ரொம்ப காமெடியாக போச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுவே எங்களுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக.
அப்புறம் பின்னாடி போட்டார். ஒன்றும் இல்லை. கட்டலாம் பிடிச்சிட்டேன்டா. கட்லா மீன் நானா ஒன்று பிடிச்சிட்டேன். இல்லை அதே மீனா? ஏய் சூப்பர். நான் விட மாட்டேன். நீ எங்கே விடணும்? தெரியாதே, கையை மாட்டக்கூடாது. ஒரு மீன் பிடிச்சாச்சு. ஒரு மீன் பக்கத்தில் வந்து காட்டுறேன், இது நழுவிடும். ஒரு மீன் பிடிச்சாச்சு. குறவு மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். பிடிச்சாச்சு, உலக ஓட்டுரு. இவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தான் வந்து பிடிச்சிருக்கேன் நான், பெரிய மீன். காட்டு காட்டு அவனு பிடிச்சாண்டா சின்னப்ப. காட்டுறாதா கையில? கொடுங்க. ஏதோ சவுண்டு கேக்குது, காட்டு. விட மாட்டேன். ஏய் விக்கினிட்ட சொல்ற அந்த மீன் இது தாட்டு போடுங்க. கட்ல கணக்கு 10 கட்ல அடுத்த ஊரே நெம்பிட்டு கணி தானே இருக்கும். அதுல 11 கட்ல கையிட்டே போடுங்க போட்டுங்க போட்டுங்க. நான் விட மாட்டேன். கட்லாக்கு இவ்வளவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்லா வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க. இல்ல கட்லா வாயை பார்த்தா குட்டி கட்லாங்க. பரவாயில்ல, ஒரு குழம்புக்கு வந்து ஆயிக்கிறோம் எனக்கு. இதோட கொஞ்சம் பெருசா 11 கட்ல கைட்டே பிடிச்சி. பரவாயில்ல, நிறைய மீன் வந்து இதை கைட்டையும் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மீன் வந்து பிடிக்கலாம். கைட்டை வந்து பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கைட்டை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம கால் தடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, 15 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து போய் அந்த குறவு மீன் விரால் மீன் அங்கே தான் நிற்கிது. அப்படியே பிடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 1 2 தான் பிடிச்சேன் நான். ஆனால் வந்து இவங்கன்னா நிறையா வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த பையில் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.